வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஸ்வீஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாம் நல்ல நிலைமை இருப்பீங்களான்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். மாதமோ மார்கழி, இங்கே கிறிஸ்மஸுக்கான ஆயத்தங்கள் எல்லாம் ஆரம்பமாயிட்டுது. அந்த வகையில் நானும் எங்களுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா அலங்காரங்களையும் என்னுடைய கையாலேயே நான் தயாரித்து கொள்வது. அந்த வகையில் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு மெழுகுவர்த்தி தட்டு, மேசைக்கு அலங்காரப்படுத்துகிற ஒரு மெழுகுவர்த்தி தட்டை நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் பார்க்குற இந்த தட்டு என்னுடைய கணவர் வேலை செய்யும் ஃபேக்ட்ரியில் வெட்டி, அதாவது இந்த எழுத்துக்களை எல்லாம் அப்படியே வெட்டி எடுத்து அழகான ஒரு தட்டை அமைச்சு கொடுத்துருக்கிறார். இதில் பொறிக்கப்பட்டிருக்கிற பேர் என்னுடைய மகளுடைய பேரும் மருமகனுடைய பேரும் பாருங்க, மோலினான்னு சொல்லி அழகாக எழுதியிருக்கிறேன். நாங்கள் அஜித் என்று எழுதப்பட்டிருக்குது. நல்லா அலுமினியத்தில் வடிவாக அழகாக வெட்டி ஒட்டி இது எடுத்திருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்டை நாங்கள் அவியலுக்கு அன்பளிப்பாக வழங்க போகிறோம். பாருங்கோ, இதை நான் எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கான பொருட்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். இப்போ பார்க்குறது நான் சவுக்கு மரம் இலை இருக்குத்தானே, சவுக்கு மரத்தில் விதம் விதமாக இருக்குது. இது ஒரு வகையான மரம். இந்த மரத்தின் இலைகள் எல்லாத்தையும் நான் வேணியந்து பாருங்கோ கோல்ட் கலர் பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். பெயிண்ட் பண்ணி முடிய இதுக்கு நான் ஸ்ப்ரே அடிக்க போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் கோல்டு எடுப்பாக இருக்கும். ஆனால் ஆக கோல்டாக நான் செய்யலை, ஓரளவு கோல்டாக தான் இதை செய்ய போகிறேன். பாருங்க, இப்போ ஸ்ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறேன். கோல்ட் ஸ்ப்ரே எல்லாம் அடித்து முடிஞ்சுது. இப்போ செயற்கை முறை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட சின்ன சின்ன அலங்கார பொருட்களை எல்லாம் அந்த இலையில் வச்சு கட்டி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். ஆனால் சிம்பிளாக செய்தாலும் அது கொஞ்சம் அழகாக வரும். ஆக அலங்காரங்கள் கூடினாலும் அழகிருக்காது. பாருங்க, எல்லாம் சேர்த்து கட்டிட்டேன். இப்போ பார்க்குறது நான் இந்த மெழுகுவர்த்தி அலங்காரத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் தயார் நிலையில் செய்து வச்சுட்டேன். பாருங்க, இது ஒரு மரத்தில் கிடைக்கப்படுற ஒரு காய் தான். சம்மர் காலத்தில் இது இங்கே தாராளமாக கிடைக்கும். நாங்கள் மரத்துக்கு கீழே போய் நல்ல வடிவாக பொறுக்கி எடுக்கலாம். இது தோடம்பழத்தின் தோலில் செய்யப்பட்டது. கடையில் வேண்டினான். ஆனால் இதுக்கு நான் கோல்ட் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன், அடித்து எடுத்திருக்கிறேன் வடிவாக. மெட்டது இது உங்களுக்கு தெரியும், கருவப்பட்டை. மற்றது இது வெள்ளி நூல். இந்த பொருட்களை கொண்டு தான் இந்த அலங்காரங்களை நான் ஆரம்பிக்க போகிறேன். பாருங்கோ ஃப்ரெண்ட்ஸ், 4 சைஸில் நான் மெழுகுதிரியை வாங்கியிருக்கிறேன். அதாவது முதலாவது ஆக பெருசாகவும் படிப்படியாக மற்றதெல்லாம் சின்ன சின்னனாகவும் போகும். ஏன்னு சொன்னால் இங்கே 4 வாரங்களுக்கு மெழுகுதிரி கொளுத்துவார்கள். அதை ஞாபகப்படுத்தித்தான் 4 மெழுகுதிரி. பெரிய மெழுகுதிரியை மார்கழி மாதத்தின் ஆரம்ப கிழமைகளிலேயே கொளுத்துறதுக்கு ஆரம்பிப்பினோம். அதைவிட சிறிய மெழுகுதிரியை 2வது வாரத்திலும், அதைவிட சிறிய மெழுகுதிரியை 3வது வாரத்திலும், ஆகச் சிறிய மெழுகுதிரியை 4வது வாரத்திலும் கொளுத்துவார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த எரிஞ்சு கொண்டு போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மெழுகுதிரிகளை அலங்காரப்படுத்துவார்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸில் நானும் வேண்டி இருக்கிறேன். பாருங்க, நல்ல லைட் ப்ளூ, அவை விரும்பி கேட்ட நீல கலர்லையே வேண்டி இருக்கிறேன். இந்த நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு சொன்னால், எங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நிறைய அற்புதமான வழிகள் இருக்குது. அதாவது எங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அந்த நிம்மதியான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கிறதுக்கு இப்படியான சின்ன சின்ன பொருட்களை நாங்கள் செய்கிறதும் எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்களோட மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம், ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழலாம். என்னபடியாக இப்படியான சின்ன சின்ன சந்தோஷமான சில பொருட்களை செய்கிறதால எங்களோட மனசும் சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும், உடலும் நல்ல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். எப்போ பார்த்தாலும் நான் என்னுடைய வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் என்னுடைய கையாலேயே தயாரித்து கொள்வது என்னுடைய பெரிய ஒரு வழக்கமாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த சவுக்கு இலை இருக்குத்தானே, அதை எல்லாத்தையும் வடிவாக நான் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பக்கமாக. அதுக்கு அடியில் கொஞ்சம் சவுக்கு இலைகளை பிச்சு போட்டேன் நான் அடி தட்டில். அதுக்கு மேலே தான் இந்த இலைகளை வச்சு இப்போ நான் அடுக்கி கொண்டிருக்கிறேன். பாருங்க, அழகாக அடுக்கிட்டேன்.
எங்களோட வீட்டுக்கு தேவையான என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் என்னுடைய கையாலேயே நான் செய்து கொள்வது என்னுடைய ஒரு வழக்கம். என்னென்னு சொன்னால் எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட இன்னொரு விஷயத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இதே மாதிரி மரத்தில் செய்யப்பட்ட ஒரு தட்டு வந்து கடையில் நான் பார்த்தேன். இது வந்து நான் அலுமினியத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கடையில் பார்த்தது வந்து மரத்தில் செய்யப்பட்டது. அதாவது சுவிஸ் ஃப்ராங்குகள் 146 சுவிஸ் ஃப்ராங்குகள் அதில் போடப்பட்டிருந்தது. இது அலுமினியத்தில் செய்யப்பட்டது என்றபடியாக இது 200 சுவிஸ் ஃப்ராங்கை தாண்டக்கூடிய ஒரு பெறுமதியான மேசை அலங்கார தட்டாகத்தான் இது இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த செலவுகள் வந்து நாங்கள் கடையில் வேண்டுறோன்னு சொன்னால் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு செலவு வரையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளி நூலுன்னு சொன்ன நான் தானே, அந்த நூல்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கையால் பிச்சு எடுத்து அதுக்குள்ளே சொருகி வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் பட்டும் படாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அதன் அழகு வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். பாருங்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நூல்களை பிச்சு ஒவ்வொரு இடைவெளிகளையும் நான் நிரப்பி கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரியும் இருக்க வேணும். சரி, நான் சொன்ன விஷயத்தை மீண்டும் தொடரலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பணம்ன்றது வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். அதுவும் மனுஷனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். இந்த பணத்தை வந்து நாங்கள் எப்படி மிச்சப்படுத்தலாம்னு சொல்லி யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருக்குது. நாங்கள் வந்து எல்லாத்தையுமே கடையில் வேண்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து செலவுகள், வாழ்க்கை செலவுகள் வந்து கூடுதலாக இருக்கும். சமாளிக்கிறது கஷ்டமான ஒரு நிலைமையாகவும் இருக்கும். என்னபடியாக எங்களால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் நாங்கள் எங்களோட கையாலேயே நாங்கள் தயாரித்து கொள்ளணும்னு சொன்னால் நிறைய பணங்களையும் நாங்கள் மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு பெரிய ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து எங்களுக்கு பரீட்சைகள் எல்லாம் நடைபெறும். அந்த பரீட்சை முடிவுகளுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காலப்பகுதி இடைவெளியாக கிடைக்கும். அந்த பகுதிகளை நான் வந்து வீணாக்கியதே இல்லை. ஏதாவது ஒரு பயிற்சியில் என்னை ஈடுபடுத்தி கொள்வது வழக்கமாக இருந்தது. இப்போ பாருங்கோ, இதெல்லாம் வடிவாக அந்த நூல்கள், வெள்ளி நூல்கள் எல்லாம் வடிவாக நான் செருகி எடுத்துகிட்டு இப்போ இந்த காய்களை பொருத்தமான இடங்களில் அமர்த்தி வைக்க போகிறேன். இந்த காயை பற்றி சொல்ல போனால் இது வந்து என்னுடைய மகளை வந்து வேலையிலிருந்து கூட்டி கொண்டு வரதுக்காக நான் ஒரு இடத்துல காத்து கொண்டு நின்றேன். அப்போ சரியான வெயில். அந்த வெயிலில் வந்து இளைப்பாடுறதுக்காக இந்த மரத்துக்கு கீழே போய் நின்று அப்போ போய் நின்று இந்த காய்களை எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்தேன். இது வந்து கிறிஸ்மஸ் காலத்தில் எனக்கு உதவுமெண்டு. அப்போ அந்த வழியால் சிலர் போய்கொண்டிருந்தவன் நான் பொறுக்கி கொண்டு நிற்கிறத பார்த்து அவியல் தலையை ஆட்டி சிரித்து கொண்டு போனவன். என்னென்னு சொன்னால் அவியலுக்கு தெரியும் இது எங்களுக்கு கிறிஸ்மஸ் காலத்தில் உதவும், அதுக்காக இதை இப்போவே சேகரித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அதை எனக்கு அவையின் சிரிப்பிலும் அவையுடைய தலையாட்டலிலும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாருங்க, அந்த காயில் தான் கொண்டு வந்து நான் கோல்ட் கலர் ஸ்ப்ரே அடித்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் வந்து நான் அதிகமாக பணம் சேர்க்கையில் மெழுகுவர்த்தி மட்டும்தான் நான் கடையில் வேண்டி இருக்கிறேன். மற்ற பொருட்கள் எல்லாம் வந்து நானாக சேகரித்து செய்தது தான். பாருங்க, இப்போ அந்த தோடம்பழ தோலில் செய்த அந்த இதையும் 2 தான் இருக்குது. அதையும் ஒவ்வொரு பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அதிகமாக நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி அதிகமாக சோடினைகளை இணைத்தாலும் இந்த அலங்கார தட்டுக்கள் அழகாக அவ்வளவு வராது. என்னபடியாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தான் தெரிய வேணுமென்ற அவசியம் இல்லை. சொல்லாமலே உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் இது ஒரு பொதுவான விஷயத்தை தான் நான் கதைக்க போகிறேன். கல்வி என்றது வந்து எங்களை அறிவுக்கு தேவையான ஒரு விஷயம். அதே நேரத்தில் தொழில் வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி கொள்வதற்காகவும் அந்த கல்வியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கல்வியோடு சேர்ந்த கலை சம்பந்தமான நிறைய கல்வி திட்டங்களையும் வழங்கி கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் வந்து கழிவுப் பொருட்களை கொண்டு எப்படி அழகு பொருட்களை செய்யலாம் என்று சொல்லி ஒரு பயிற்சியையும் சிவபிரகாசம் மாஸ்டர் அவர்களால் வழங்கப்பட்டது. நான் ஒரு பரீட்சையை எடுத்துகிட்டு இருந்த அந்த குறுகிய காலத்தில் அந்த பயிற்சியையும் பெற்றிருக்கிறேன். அதை கொண்டு தான் என்னால் இப்படியான அலங்கார பொருட்களை இங்கே செய்யக்கூடியதாகவும் இருக்குது என்றதையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு போன் செய்து அடிக்க போகிறேன் ஒரு சைட்டில். அதுக்கு வந்து வெள்ளை பேபி ரிப்பன் எடுத்திருக்கிறேன். இந்த பேபி ரிப்பன் வந்து ஷைனிங் ஆனது இல்லை, ஷைனிங் இல்லாத தான் எடுத்திருக்கேன். ஷைனிங் இல்லாத தான் அழகாக இருக்கும். என்னென்னு சொன்னால் அதிகமான ஷைனிங்காக இருந்தால் அழகு இருக்காது. அதன்படியாக ஒரு மூலையில் மட்டும் இந்த போவை அடித்து வச்சுருக்கிறேன், கம் போட்டு ஒட்டியிருக்கிறேன். இது அலுமினிய தட்டு தானே, என்றபடியாக கையால் கொஞ்சம் நாங்கள் அமர்த்தி வச்சா தான் அது அப்படியே நிலையாக இருக்கும். பாருங்கோ, எல்லா அழகாக வடிவா செய்து இந்த தட்டு முடிவுக்கு வந்துட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சாப்பாட்டு மேசையில் தான் வச்சு இந்த காணொலியை உங்களுக்கு தாரேன். ஆனால் இது நான் அன்பளிப்பு தானே செய்ய போகிறேன். ஆனால் இது என்னுடைய சாப்பாட்டு மேசைக்கும் பொருத்தமாக இருக்குது. ஆனால் என்னுடைய சாப்பாட்டு மேசைக்கு இன்னொரு மெழுகுவர்த்தி தட்டை நான் செய்திருக்கிறேன். அது உங்களுக்கு நான் அடுத்த காணொலியில் தாரதாக இருக்கிறேன். இது வந்து அன்பளிப்பாக போயிடும். அதுக்கு முதல் என்னுடைய மேசை, அதாவது சாப்பாட்டு மேசையில் வச்சு அழகாக உங்களுக்கு காணொலியை எடுத்து தரணுமென்றதுக்காக பாருங்க அழகாக எடுத்து கொண்டிருக்கிறேன். நேரம் வந்து ஒரு பொன்னானது, போன நேரம் கடைசி வரையும் திரும்பியே வராது. அது உங்களுக்கு தெரியும். நான் இளைய சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னு சொன்னால், உங்களுடைய கல்வியோடு சேர்ந்து கலைகளையும் கற்றுக்கொள்வது உங்களோட வாழ்க்கைக்கு வந்து நிறைய சந்தர்ப்பங்களில் கை கொடுக்கும். ஒன்று வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒன்று எங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ளும். அடுத்தது வந்து சில வேளைகளில் உங்களுக்கு அதுவே தொழிலாக மாறி பணத்தையும் கொடுக்கும். என்னபடியாக இந்த கலைகளை கற்றுக்கொள்கிறதால எந்தவித நஷ்டமும் இல்லை. உங்களுக்கு சந்தோஷத்துக்கான வழிகள் தான், கதவுகள் தான் நிறைய திறந்திருக்கு. என்னபடியாக காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் வீணாக்காமல் இப்படியான சின்ன சின்ன கைவினைப் பொருட்களை நீங்கள் பழகிக்கொள்வதும் உங்களுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும். என்னால் முடிஞ்சளவு ஒரு அழகான மெழுகுவர்த்தி மேசை அலங்கார தட்டை நான் அழகாக உருவாக்கி இருக்கிறேன்னு தான் சொல்ல வேணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அதோடு நின்று விடாமல் இப்படியான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களில் நீங்களும் இப்படியான அலங்கார தட்டுகளை செய்து உங்களோட இல்லங்களை அலங்கரிக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெற போகிறேன். அதே நேரத்தில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சூரிச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தேன். நான் அலங்கார விளக்குகளால் அப்படி அந்த ஏர்போர்ட்டை வந்து அலங்கரிச்சிருக்கிறேன். மற்றபடியாக அதிலும் ஒரு சிறு பகுதியை அடக்கி இருக்கிறேன். இறுதியில் வருது, அதையும் நீங்கள் பார்த்து மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினாத்தான் நான் போகிற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அப்போ தான் என்னுடைய காணொலிகளை பார்க்க முடியும். என்றபடியாக நீங்கள் அந்த பெல் பட்டனையும் அழுத்த வேணுமென்னு சொல்லி கேட்குறேன். அதோடு நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணணுமென்றதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதோடு இந்த காணொலியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம்.